எல்லோருக்கும் வணக்கம். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 3 ஜட்ஜஸ் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ப்ரிடாமினென்ட்லி சிவில் இன் நேச்சர். ஸோ அதனால் குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. உங்களோட ரெமெடி வந்து ட்ரையல் கோர்ட்லேயே தான். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பெட்டிஷன் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் நிறைய ஃபால்ஸ் கேசஸ் வந்து ட்ரையலை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஹைகோர்ட்டுக்கு வந்து இதை குவாஷ் மூலமாக கொண்டு வர முடியாமல் இருந்தது. பட் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ப்ரிடாமினென்ட்லி சிவில் இன் நேச்சராக இருந்தாலும் ஹைகோர்ட்டோட செக்ஷன் 482 ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபால்ஸ் கேசஸை குவாஷ் பண்ணுறதுக்கு எல்லா பவர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எல்லா கேசஸும் எடுத்தோடனே நீங்கள் குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில கைட்லைன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இது ஃபால்ஸாக இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது உங்களோட பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேட்டு ஃபால்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்து இதை ஃபால்ஸ்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் கேஸ் வந்து குவாஷ் ஆகிடும். நீங்கள் ட்ரையலை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உங்கள் மேலே ஏதாவது ஃபால்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.